வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்ப கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வந்தோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. சின்ன வெங்காயம் உரிச்சு 1/2 கப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தக்காளி வேணுமோ போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிளறி விடுங்க. நான் 1/2 கட்டு கொத்தமல்லி நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க, கழுவி. அது போட்டுக்கோங்க. நான் வைக்கிறது ஒரு 5 பேர் சாப்பிடலாம் சட்னி. எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க, வதங்கி வரட்டும். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க. நான் தண்ணி ஊற்றலை. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூங்க. கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி.